கம்மா தண்ணி மாதிரி இருக்குது, இதில் குளிக்கணுமா ப்ரோ? அதான் ப்ரோ பக்ஷிராஜன் ஜடாயு. ஆமாம் ப்ரோ, ஒரே இடத்துல பறக்குது அசையாம. 6வது, அது 7, 6, 5. இதான் விபூதி மலையா? முயல் இந்த மாதிரி விலங்குகள் அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கும். அதுதான் பார்த்து வரும் பட்டன் சீத்தர் சமாதி. இவரோட சித்திக்கெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கவேன், உலகத்தையே காப்பாற்றுறான். ப்ரோ யூடியூபரா? ஆமாம் ப்ரோ. ஓடுவீங்களா? ஓ கண்டிப்பா. உங்களோட சாகசங்கள்லாம் வரும். யாரு ப்ரோ அது புயல் போக்குல போயிட்டு இருக்கான்? யாராவே முரட்டால ஓடிட்டு இருக்கான். எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. வேற லெவல் பண் பண்றான் ப்ரோ. கொஞ்சம் பள்ளமா பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வில்வேல வேணும் சாப் ராமே, என்ன தவந்துட்டு இருக்க? என்னோட வேகத்துக்கு டஃப் கொடுக்க முடியலையா? ஓட நினைச்சா ஓடிடலாம். ஓட நினைச்சா என்ன குறுக்கு விழுந்துருக்கீங்க எல்லாரும். என் காலு தான் ப்ரோ நாஸ்தி ஆயிடுச்சு. மண்ணில் நடந்து கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு காலை கழுவணும். நாஸ்தி ஆயிடுச்சு. மண்ணில் போட்டு பரட்டி எடுத்து ஃபேண்ட்டை மாற்றணும். குளிக்கணும். டைவ் அடிச்சு குளிக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு பாரு. முதல் மலை முடிவடைய போகுது. இப்போ நம்ம கஷ்டமாக இருந்தாலும் சில விஷயங்கள் உண்மை. ப்ரோ 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 அங்கே ஒருத்தர் நிற்கிறான் ப்ரோ. அவர் தான் ஹனுமன். மாறு வேஷத்தில் நிற்கிறார். எடுக்கவா? அவங்க நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இரு ப்ரோ, அவனுக்கு போட்டோ எடுப்போமா? ஒருத்தன் தான் பார்த்துருக்கோம். டிமாண்ட் இவனுங்கெல்லாம் எப்போவுமே இது எடுப்போம். போட்டானா? நான் அது என்ன, நான் மட்டும் எடுக்கிற நேரத்தில் ஓடிட்டான். பயந்துட்டானா? நான் எடுக்கிற நேரத்தில் ஓடுவானா? தலை அங்கே என்ன தலை பண்ணுறானுங்க? 2 வார்த்தையும் சேர்த்து எடுங்க. அங்கே பாரு. ஏய் தளத்துல என்ன ப்ரோ? யாரு ப்ரோ அவனுங்க? மாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாரு, இன்னும் கூத்த மட்டும் பாரு. அங்க பாரு. ஏய் அதோ பாரு வானம் வெளிச்சு கட்டுது வேகம். பண் பண்றானுங்க தல கூட. இப்ப நானு அப்படின்னு அவன் போறான். ஏய் சரி வா போய் பார்ப்போம். அது மேல ஏறினா ஈஸா பார்க்கலாம். அதானே, கரெக்டு தானே? அது மேலே ஏறினா தான் ஈஸியாக பார்க்கலாம். 2 பக்கம் இறங்கிட்டு இருக்காங்க. அது மேலே ஏறுறோம், ஈஸியாக பார்க்குறோம். பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக எழுதி ஒட்டி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக். அப்படியே நெகட்டிவாக இருக்குது நம்ம ஊரில் மட்டும் தான்.
தலை குளிக்கலாமா? கம்மா தண்ணி மாதிரி இருக்குது, இதில் குளிக்கணுமா ப்ரோ? கம்மா தண்ணி மாதிரி இருக்கு ப்ரோ, மனசாட்சியோடு பேசு ப்ரோ. வா ரிஸ்கான வழியாக இருக்குது. 2ஆவது மலை ஏறிட்டு 6ஆவது மலை ஏறிட்டு இருக்கோம். 6ஆவது மலை நம்மக்கிட்ட இன்னும் 2 பேட்டரி தான் இருக்குது. இறங்கலாம்ல தம்பி? இறங்குங்க. கீழே இறங்கலாம்ல? தெரியலையே, நான் ஃபர்ஸ்ட் டைமு. இறங்கலாமா ப்ரோ? இந்த ரூட் ஃபர்ஸ்ட் டைமுங்களா? ராமே கருடன் ஜடாயு ப்ரோ, அதான் ப்ரோ பக்ஷிராஜன் ஜடாயு. எடுத்து பார்த்துலாமா அதை? ஒரே இடத்துல பறந்துட்டு எங்க பக்ஷிராஜன் ஜடாயு எங்க ப்ரோ காண கேமரால? எங்க தெரியுது. இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து இறக்குது எல்லாமே நம்ம வேற மாதிரி எப்படி தெரிஞ்சு யோசிக்கிறோம். ஆமாம் ப்ரோ, ஒரே இடத்துல பறக்குது அசையாம. அசைய கூட இல்ல. அப்படியே பறக்குறான். நம்ம கேமரா தான் அசையுது. இப்பதான் அசையுது. எங்க போச்சு? எங்க போனா? கீழே போயிடுச்சா? ஆமா, ஜடாயு மேபி ஜடா அந்த மேலே தான் இருக்குது, அங்கே தான் இருக்கான். பக்கத்தில் போய்ட்டு எடுப்போம், இன்னும் க்ளோஸாக தெரியும். அஞ்சாவது மலையா ப்ரோ? 6ஆவது மலையா? 6ஆவது மலை வந்துட்டோம். அது 6ஆவது, அது 7, 6, 5. 5ஆவது மலை. 5ஆவது மலை. 5ஆவது மலையில் போயிட்டுருக்கோம். நல்ல வேலை, போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு வழி வச்சுருக்காங்க. ஒரு 4ஆவது மலை 3ஆவது மலையில் பார்த்திங்கன்னா ஒரே வழி தான், மல்லு கட்டி ஏற வேண்டியதாக இருக்கும், இறங்க வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கலாம். இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போமா? இல்லையா? ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ரோ. முயல் இந்த மாதிரி விலங்குகள் அதுக்குள்ளே தான் ரெஸ்ட் எடுக்கும், அதுக்கு தான் பறித்து வச்சுருக்கு. அஞ்சாவது மலை தர இங்கேயும் பறித்து வச்சுருக்கு பாரு. இதான் விபூதி மலையா? அதான் பறித்து வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதா? தர வரும்போது பார்த்தா ஞாபகம் இருக்கா? வரும்போது பட்டன் சீத்தர் சமாதி இதுதான். இவரோட சித்திக்கெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கவேன், உலகத்தையே காப்பாற்றலாம். சிவா
பார்ப்போம். இந்த 5வது மலை கிட்டத்தட்ட கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்பவும் டேப்பர் அலையினாலும் ஓரளவு லென்த்தாக போகுது, சமாளிச்சிடலாம். சுடுது ப்ரோ. பட் அதையும் தாங்கணும். பாத யாத்திரை அப்படின்னு வந்துட்டப்போ சிவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அனலா குதிச்சாலும் சரி, பனியா குளிர்னாலும் சரி, அதுக்கெல்லாம் அசரக்கூடாது. எதுக்கும் அசரதில்ல தலை, எதுனாலும் தக்காளி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சிவா 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 சிவா. இந்த பயணத்தை முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன பாட்டில் எங்கெங்க டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியும். அந்த கொண்டு வந்த டஸ்ட்பின் தொட்டியில் உள்ள போடு, பேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடு. வாட்டர் கேன் தூக்கி போட்டுறத குழந்தைய முடியும், தண்ணி குடிக்க பிடிக்கும். சின்ன பிஸ்கெட்டு வேறு எது இருக்கா? ஸோ நம்மளை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலதாவது ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஆத்திரப்போம், இது அப்படியே உள்ள வைக்கும். ஏதோ உள்ள வைக்க. ரைட்டாக போகுது. ஓகே தர போமா ப்ரோ. இந்த மழை பயணம் முடிகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல. என் பாடியில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் எது இங்கிட்டு கலந்து போகுதுன்னே தெரியல. முடியல ப்ரோ, டஃப் கொடுக்குது ப்ரோ. எப்பா சீரியஸாக டஃப் கொடுக்குது, முடியல. இப்போ தான் 5வது மலையும் முடிய போகுது, அதுக்குள்ளே இப்படி நிலைமையா?